என்னது சட்டப்படி கல்யாணம் உங்களை உங்க மாமியார் பிரிச்சு வச்சிருக்காங்களா? ஆமா சார். கவலையப்படாதீங்க. இந்து திருமண சட்டம் செக்ஷன் 9 படி உங்க மாமியார் உள்ள தள்ளி அவங்கள ஒண்ணு உள்ள தள்ள வேணாம் சார். ஏன் புருஷனை படுக்கையில உள்ள தள்ள ஏற்பாடு பண்ணுங்க, அது போதும். யாருங்க அழகுனாச்சார்? நான் தான். என்ன வேணும்? சிங்கப்பூர் சேர்ந்த மீனாட்சிங்கிற பொண்ணு உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்களா? சிங்கப்பூர்காரியாவது மண்ணாங்கட்டியாவது, அவ சீக்கிரம் தச்ச அந்த மீன்காரி இல்ல. அப்ப அந்தஸ்து பேதத்துல 2 பேரும் பிரிச்சு வச்சிருக்கீங்க. கூடைய போட்டு கவுத்து வச்சிருந்தீங்க. குடும்ப விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? மீன்காரியாச்சே, என்னதான் கூடைய போட்டு கவுத்தாலும் நாத்தம் பீறிக்கிட்டு நாலாபுரமும் வீசுமே. சுமாரியா, விஷயம் தெரிஞ்சுதான் வந்திருக்காங்க. அந்த மோசக்கார செருக்கி மேலதான் இருக்கிறா. முதல்ல போய் கைது பண்ணுங்க. நாங்க அதுக்காக வரலமா. இது கோர்ட் உத்தரவு. இது எங்க ஓட்டுறது? இந்த ஆள் முதுகுல ஓட்டுங்க. படிச்சு தொலையா. சட்டப்படி திருமணம் செய்து கொண்டுள்ள லட்சுமி நாராயணன் மீனாட்சி தம்பதிகளை அந்தஸ்து பேதம் என்கிற காரணம் காட்டி பிரிக்க முயல்வது சட்டப்படி குற்றமாகும். தாம்பத்திய உறவு உரிமை என்கிற சட்டத்தின்படி தாம்பத்திய உறவுக்கு குந்தகம் விளைவிக்கும் எந்த செயலும் சட்டத்துக்கு விரோதமான செயலாகும். ஆகவே இம்மாதிரியான சூழ்நிலையில் தேவைப்பட்டால் தம்பதிகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலாம் என்று இதன் மூலம் கோர்ட் உத்தரவிடுகிறது. ஹைகோர்ட் என்னையா, அந்த ஆண்டவன் போட்ட உத்தரவாவே இருக்கட்டுமே. என் அந்தஸ்துக்கு குறைஞ்ச ஒரு பொண்ணோட என் பையனை நான் சேர விட மாட்டேன். விளையாடாதீங்கம்மா. கோர்ட் விஷயம்னா கோர்ட்டையே நடுநடுங்குது. ஆமாமா, கோர்ட் வரைக்கும் போயிருச்சு. நான் எப்படியாவது வெற்றி கொடி நாட்டியா. முதலிரவு முடிஞ்சு போச்சு. நானும் என் கணவரும் சந்தோஷமா தான் இருக்கோன்னு உங்க மருமக லெட்டர் கொடுக்குற வரைக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி கோர்ட் உத்தரவு. என்ன நீங்களா அவளை என் மருமகன் சொல்றீங்க? அது நீதிபதியே சொல்லிட்டாரு. அவர் தான் என் புருஷன். மேல அனுப்பி வைங்க. அனுப்ப முடியாது. என்னடி பண்ணுவ? என்ன அத்தை, தரையில விழுந்த மீன் மாதிரி துடிக்கிறீங்க? திக்கில்லாதவங்களுக்கு தெய்வம் துணைங்கிறது அந்த காலம், கோர்ட்டு துணைங்கிறது இந்த காலம். எந்த கோர்ட்டுக்கும் நான் பயப்பட மாட்டேன்டி. என் பையன் அனுப்ப முடியாதான். வேணாமா, கோர்ட் விஷயத்துல விளையாடாதீங்க. சட்டத்தை மீறினீங்க, உங்களை உள்ள தள்ளிவிடுவாங்க. அச்சு சோத்துக்கும் அவுன்சு குழம்புக்கும் ஆசைப்படுறீங்களா? கண்ட நேரத்துல கண்ணா பின்னான்னு தின்னுட்டு சும்மா கின்னு இருக்கிற உங்க உடம்பு கல்லு உடைச்சு தேவாங்கா இழைச்சு போயிடும். இதெல்லாம் உங்களால முடியுமா அம்மா? என்ன பலவன்னு பேசிக்கிட்டு தள்ளுங்க. மேல போங்க சார், போங்க. வாங்க. என்ன இளவு இது? போலீஸ்காரங்களும் மேல ஏறாங்க. யாரா நீ? நான் சமைக்கிறேங்க. போய் முதலிரவு வேண்டிய ஏற்பாடு பண்ணு போ. சரிங்க. பாவி இப்படி பண்ணிட்டாலே. யோ, எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, இந்த கோர்ட் உத்தரவை உடனடியாக உடைச்சாகணும். எனக்கு உடனே ஒரு ஐடியா சொல்லு. அவ்வளவுதானே. அவங்க கிடக்குறாங்க, பிஸ்கோத்து வைக்கல வச்சிருக்காங்க. நீங்க தான் லட்சம்னு சொல்லிட்டீங்களே. நான் பிடிக்கிறேன் பாருங்க நம்ம கில்லாடி கிருஷ்ணசாமிய. வர்றேன். நமக்கு மேல அலையறா. மணியாச்சு, என்ன செய்யணும் தெரியலையே. கைய விடுங்க. இத்தனை நாள் எங்க போச்சு உங்க கொஞ்சம் எல்லாம்? சட்டத்துல உங்க அம்மாவை மாட்டிட்டேன், அவங்க ஜெயிலுக்கு போயிடுவாங்கன்னு பயந்து தானே என் பின்னாடியே வந்தீங்க. எனக்கு தெரியாது உங்களை பத்தி. ஐயா, அம்மாக்கு மேல சும்மா இந்த பாரு, பருப்பு கொதிச்சா சாம்பாரு, உறுப்பு கொதிச்சா சம்சாரன்னு அந்த காலத்திலேயே சொல்லி வச்சிருக்காங்க. நான் கொதிச்சு வெடிக்கிறதுக்குள்ள என்ன அணைச்சு அமைதிப்படுத்து உட்காரு. அப்படின்னா இந்த கட்டிலே கதி கலங்குற அளவுக்கு என்ன கட்டி பிடிக்கணும். நான் ஐயோன்னு போடுற சத்தத்துல இந்த கட்டிடமே இடிஞ்சு விழுந்துடணும். 10வது மாசத்துலயே எனக்கு தொட்டில ஒரு குழந்தை லடக்குன்னு விழுந்து. அப்படி கட்டிப்பிடிங்க. உடைச்சிட்டேன். இந்தாங்க. என்னது? சேடுறா. அட கதவை துறையா. கில்லாடி கிருஷ்ணசாமியா கொக்கான்னா? ஐயோ, யார் இந்த நேரத்துல தொந்தரவு பண்றது? போலீஸா? எங்க ஒண்ணு நடக்கலையே. எங்கடே புள்ள? பையன் கசங்கல, படுக்கையும் கசங்கல, வேர்த்து கொட்டல, விபரீதமும் நடக்கல. அப்பாடா பாரு.
அடே அண்ணக்கலையா? என்னம்மா தனியா வந்திருக்கிற? புருஷன் வரல? அந்த கன்றாவை ஏன் கேக்குறீங்க? அவரு என் தங்கச்சி இழுத்துட்டு ஓடிட்டாரு. ஐயோ, நீ என்ன பண்ண போற? நான் என்ன பண்றது? அவர் அண்ணனை வச்சிருக்கேன். கிழிஞ்சது போ. நீ அச்சதை போட வந்திருக்கிறிய? தம்பதிகள் உருட்டா மாதிரிதான். போ மூதேவி. நீங்களா? என்னம்மா இப்ப நீங்க இருக்கிற நிலைமையில படிக்கட்டு ஏறி வரலாமா? கீழே இருந்து அச்சதைய கட்டாசி இருக்கலாமே. ஐயா, நீயும் கட்சி மாறிட்டியா? அப்பதான் எனக்கு கூட இருந்தே குழி பறிச்சுட்டானா? நீ இவங்களோட சேர்ந்துட்டியா? அப்ப உங்ககிட்ட சொத்து இருந்தது, பணம் இருந்தது, சுரண்டி தின்றதுக்கு கூட இருந்தாரு. இப்ப உங்ககிட்ட என்ன இருக்கு? எல்லாமே என்கிட்ட வந்துருச்சே. டேய் லக்ஷ்மி. மிஸ்டர் லட்சுமி நாராயணன். ஏண்டா, ஆஸ்தி பாஸ்தி எல்லாம் போனதும் இல்லாம மான மரியாதை எல்லாம் விட்டுட்டு இப்ப உங்ககிட்ட வந்திருக்கேன். இப்ப போய் அப்படி பேசுறேன்? ஒரு தாய்க்கு சொத்து பிள்ளைங்க, ஒரு பொண்ணுக்கு சொத்து புருஷன். இது ரெண்டையும் விட்டு திண்டாடுறவங்க எவன் இருப்பான்? ஏடா கிறுக்கு போய் மவன, தாலிய தானமா கொடுக்க வந்திருக்காங்க, அவங்க கிட்ட தகராறு பண்ணிட்டு இருக்கிறீங்க. முதல்ல உள்ள வர சொல்லியே அச்சதை கையில் கொடு. நான் ஒண்ணு அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ண வரல. உயிரை போனாலும் சரி, என் உரிமையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். தகராறு பண்றியா? யாருமா அது கல்யாணத்துல வந்து கிராட்டா பண்றது? அடே, நம்ம பழைய சம்பந்தி அம்மாவா? நல்லா இருக்கிறீங்களாமா? அம்மா மீனாட்சி நாச்சியார், கல்யாண பொண்ணுக்கு தோழி பொண்ணு இல்லைன்னு சொன்னியே, இவங்களை கூட்டு போய் பொண்ணுக்கு அலங்காரம் பண்ண சொல்லு. போங்கம்மா. என்னய்யா கிண்டலா? மாமனார, உனக்கு எதனா அறிவு இருக்குதா? கொள்ளிக்கட்டை எடுத்து தலையை சொல்லிட்டு சொல்றிய? யாராவது சக்கலத்துக்கே சவரசனம் பண்ணுவாங்களா? இதான் வந்திருக்கிறாங்க, ஓரமா உட்கார வச்சு ஒரு இலைய போட்டு சாப்பாடு போடுங்க, நிக்க வச்சு பேசிக்கிட்டு. மாப்பிள, பலகார பந்தி முடிஞ்சு போச்சு. இனி கல்யாணத்துக்கு அப்புறமா தான் சாப்பாடு. உங்க அம்மா மேல அக்கறை இருந்தா ஏதாவது ஹோட்டல் கூட்டு போய் டிபன் வாங்கி கொடு. அம்மாவா? என்னைக்கு நான் வீட்டை விட்டு வெளியே வந்தனோ அன்னைக்கு அம்மா புள்ளன்ற உறவுலாம் இறந்து போச்சு. அவங்களுக்கு நான் மகனும் இல்ல, எனக்கு அவங்க தாய் இல்ல. எனக்கு தாய், சின்ன தாய், பெரிய தாய், தெய்வத்தாய் எல்லாமே அவங்கதான். அம்மா அம்மா அம்மா. என்னடா மகனே? யாரோ ஒரு பொம்பளை என்ன மகன்னு சொந்த கொண்டாடுறாங்கம்மா. எடுத்து இலையில வச்சு வகுந்து தோரணம் கட்டிடுவேன். அடியாய், எவடியாவா? நான் இருக்கும்போது ஏன் பிள்ளைய சொந்தம் கொண்டாடுறவ? தைரியம் இருந்தா முன்னாடி வாடி. அக்கா வாங்கக்கா வாங்க. எங்க நீங்க வராம இருந்துருவீங்களோன்னு என் மனசு திக்குன்னு இருந்துச்சு. இப்பதான்க்கா எனக்கு திருப்தி ஆச்சு. வாயும் வயிறுமா வந்துக்கிறீங்க. உங்க கையால அச்சதை எடுத்து உங்க மனசார என்ன வாழ்த்துங்கக்கா. நீங்க வாழ்த்துற வாழ்த்துல என் குலம் விளங்கணும், என் கொடி விளங்கணும், என் மடி விளங்கணும், அப்புறம் மத்தது என்ன இருக்கோ எல்லாம் விளங்கணுமாக்கா. ஏய், என்ன தைரியம் இருந்தா எங்க அத்தை வாழ்க்கையை பங்கு போட்டது இல்லாம அச்சதை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ண சொல்லுவேன். அவங்க என்ன சக்கரத்தை நினைக்க வேண்டாம், சகோதரியா நினைச்சுக்கிட்டோம். அக்கா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். அவங்க உங்களை கைவிட்டாலும் நான் உங்களை கைவிட மாட்டேன். நீங்க சாகர வரைக்கும் என் வீட்லயே சமையல்காரியா இருந்துக்கலாம். இது கத்தியா கத்தியா கத்தியா? என்னங்க எனக்கு இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? சாராய விக்கிற இந்த சிறுக்கி சாகர வரைக்கும் என்ன சமையல்காரியா வச்சுக்குவாளா? இதை கேட்டு உங்களுக்கு ரத்தம் கொதிக்கலையா? இல்ல. இத பாருங்க மாமா, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நானும் பொறுத்து பாத்துக்கிட்டு இருக்கேன். எங்க அத்தையை ஆளுக்கால அவமானப்படுத்துறீங்க. அப்படி அவங்க என்னதான் தப்பு பண்ணாங்க? அதானே. என்ன தப்பு பண்ணாளா? இவளை தொட்டு தாலி கட்டின அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன புருஷனா இல்ல, ஒரு மனுஷனா நினைக்க வேண்டாம். எடுபடியா நடத்தினா, எடுத்தறிஞ்சு பேசினா, அத்தனையும் பொறுத்துக்கிட்ட. ஏன் இவளுடைய சொத்துக்காகவும் சொன்ன கட்ட சோத்துக்காகவுமா? இல்ல, கல்யாணங்கிறது ஒரு புனிதமான பந்தம். புருஷன் முண்டாட்டிக்கிறது ஒரு தெய்வீக சொந்தம். வழி வழியா வர்ற இந்த தர்மத்துக்கு கட்டுப்பட்டுதான் நான் அத்தனையும் பொறுத்துக்கிட்டேன். மாமா, அத்தையோட சொத்தை பறிச்சுக்கிட்டு அவங்கள நடுத்தருல நிறுத்துறதும் இல்லாம இப்ப சொந்தத்துக்கே சங்கோத பாக்குறீங்களா? அத்தை இப்ப நினைச்சா கூட உங்களை கம்பி என்ன வைக்க முடியும் தெரியுமா? எப்படிங்கிற? முத பொண்டாட்டி உயிரோட இருக்கும் போதே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது சட்டப்படி தப்பு. அதே சட்டத்துல உள்ள புருஷன் இருக்கும் போது கள்ள புருஷனால கர்ப்பம் தெரிச்சா கழட்டி விட்டுறலான சட்டம் இருக்கு தெரியுமில்ல? பெத்த தாய பார்த்தாட அப்படி ஒரு வார்த்தை சொன்ன. குருவி கூட்ட குச்சியால கலைச்ச மாதிரி கூடி வாழ வேண்டிய என் பிள்ளையும் மருமகளையும் கோர்ட்டு உத்தரவால தடுத்துட்டேன். தாயிர் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா என் பிள்ளை என்ன தாயே இல்லைன்னு சொல்லிட்டானே. இதை விட தண்டனை அவன் எனக்கு வேற என்ன கொடுக்க முடியும்? எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நான் செஞ்ச தப்பே எல்லாம் நான் உணர்ந்துட்டேன். ஆஸ்தியும் பாஸ்தியும் கடைசி வரைக்கும் வராது, சொந்தமும் பந்தமும் தான் சுடுகாடு வரைக்கும் வருங்கிறத எல்லாரும் எனக்கு உணர்த்திட்டீங்க. உங்களை எல்லாம் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என்ன கைவிட்டுடாதீங்க. நீங்க கெஞ்சினாலும் சரி கதறினாலும் சரி இந்த கல்யாணத்தை நிறுத்தவே முடியாது. ஏன் முடியாது? தவறு செஞ்சவங்களுக்கு மன்னிப்பே கிடையாதா? மடி, தாலி கட்டின புருஷன்ல இருந்து நான் தவம் இருந்து பெற்ற புள்ள வரைக்கும் என்ன தள்ளி வச்சு
வச்சுட்டாங்க. பழசையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீயும் என்ன பழி வாங்கிடாதம்மா. ஒரு பொம்பளையோட தவிப்பு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். நீயே சொல்லு, உன் கண்ணு முன்னாலேயே உன் புருஷன் இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்டினா அதை பார்த்துக்கிட்டு உன்னால சும்மா இருக்க முடியுமா? அத்தை, நீங்க சொல்றதெல்லாம் நியாயம்தான். ஆனா இலையில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எந்திரின்னு சொல்றது ரொம்ப பாவம். இவ்வளவு ஏற்பாடு செஞ்சதுக்கு அப்புறம் என்னால கூட இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. அதை நிறுத்த அந்த ஆண்டவனாலதான் முடியும். அதனால அவன் காலையே போய் விழுங்க. என்னது என் காலில் விழுந்துட்ட? ஒரு பொண்ணுக்கு புருஷன் தாங்க தெய்வம். அதன் அனுபவத்துல தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சு மனைவியா ஏத்துக்கங்க. எனக்கு துரோகம் மட்டும் பண்ணிடாதீங்க. புருஷன் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றதும் தப்பு, பொண்டாட்டி புருஷனுக்கு துரோகம் பண்றதும் தப்பு. ஏன் தெரியுமா? என்னம்மா பயந்துட்டியா? நீ திருந்தணுன்றதுக்காக நாங்கெல்லாம் போட்ட நாடகம் தான் இந்த கல்யாணம். இந்த வயசுல இந்த ஆள் யாராவது கட்டிக்குவாங்களா? இப்ப யாருக்கு தெரியுமா கல்யாணம்? அங்க கவனி. என்ன மன்னிச்சிருங்கக்கா. நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி நடந்துக்கிட்டேன். அப்ப நான் கர்ப்பமா இருக்கிறதா? அப்படி எதுவும் இல்ல அழகுனாச்சி. உன் வயிற்றுல ஒரு சின்ன கட்டி, அது கரைய நான் அப்பவே மருந்து கொடுத்தாச்சு. அந்த இடி மின்னலெல்லாம் எங்க செட்டப். அப்பனை பத்தி உனக்கு தெரியாதாமா? அப்ப மணமக்களை வந்து வாழ்த்துங்க சம்பந்தி. சாஸ்திரத்தையும் சம்பிரதாயத்தையும் எங்க கொண்டு போய் வச்சிருக்காங்க பாத்தீங்களா? தம்மா தூண்டிய இடத்துல தாலிய சொன்ன. கட்டியா தாலியா?